வனத்திற்குள் ஒரு மென்மையான காதல், கடிதம் எழுதி பழக்கமில்லை, தூதுவிட்டு பேசியும் அனுபவம் இல்லை. வீரப்பனாருடன் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வாழ்ந்த தருணம். 3வது பெண் குழந்தை பிறக்கிற போது தான் சில சம்பவங்கள் நடந்தது. இஞ்சிக்குழிப்போலியிலே கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீரப்பனாருடைய படை தங்கியிருந்தது. 150 பேர் தங்கியிருக்கிற இடத்தில் சமைக்கிறார்கள். சமைக்கிற போது புகை வெளியே தெரிகிறது. இந்த புகையை காட்டுவாசிகளாக அங்கே இருந்த சில இருளர் குடியிருப்புகளில் உள்ளது. புகை வருவதை பார்த்து காடுகளுக்குள் ஒளிந்து போய் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பண்ணாரி முகாமில் இருக்கிற தேவாரமுடையிடம் தகவலை சொல்லுகிறார்கள். எண்ணற்ற கொடுமைகளை பண்ணாரி சித்திரவதை கூடத்தில் அனுபவித்த முத்துலட்சுமியார் வீரப்பனாருடைய படையை சுற்றி வளைக்கிறது அதிரடிப்படை, அதிகாரப்படை. தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அந்த தாக்குதலே சேத்துக்குழியாரின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். 3வது பெண் குழந்தை கத்திக்கொண்டே இருக்கிறதே காடுகளில் காட்டி கொடுத்து விடும் என்பதற்காக ஒரு மூதாட்டியிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்ன நேரத்தில் அந்த மூதாட்டி இந்த குழந்தையை வளர்த்தால் நமக்கும் சிக்கல் வரும் என்று கருதி அந்த குழந்தையை நெல் கொடுத்து கொன்ற கொடூர சம்பவங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். முத்துலட்சுமி, வீரப்பனார் கண்டெடுத்த முத்து. நெருப்பூரை மையமாக வைத்து பிறந்த வீரப்பனாரின் அழகு தேவதை. சிங்காபுரம் என்கிற இடத்திலே வனத்திற்குள் ஆடு மேய்த்து கொண்டிருந்ததுதான் முத்துலட்சுமியின் வரலாற்று தொடக்கம். வனத்திற்குள் ஒரு மென்மையான காதல். காவிரிக்கரையின் கிழக்கு பகுதியில் ஓவியமாய் வரைந்த அற்புத காதல். கோட்டையூர் பங்காளிகள் சுமார் 7 பேர் படுகொலைக்கு பிறகு, தன்னுடைய பாலிய நண்பராக இருந்த கருப்பண்ணன் தம்பி பரமசிவம் படுகொலைக்கு பிறகு, பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராமபுரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு இடையில் வாழ்ந்த காதல். கடிதம் எழுதி பழக்கமில்லை, தூதுவிட்டு பேசியும் அனுபவம் இல்லை, பார்த்தால் பவ்யமாய் ஆடு மேய்க்கும் அற்புத முகமாய்ந்த முத்துலட்சுமி தன்னுடன் பயணிக்க தொடங்கிய காலகட்டத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசன் படுகொலையாக இருக்கட்டும், பங்களாபுதூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட குண்டேரிப்பள்ளம் அணைக்கு அருகிலே தமிழ்நாட்டின் வனத்துறை அதிகாரியான சிதம்பரநாதன் படுகொலையாக இருக்கட்டும், எண்ணற்ற நிகழ்ச்சிகளில் துணைக்கு துணையாக இருந்த முத்துலட்சுமி வீரப்பனாருடன் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வாழ்ந்த தருணம். கரடுமுரடான மலைப்பகுதிகளில் தானும் கடந்து கணவனை கரம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த முத்துலட்சுமியார் சரியாக 11 மாதங்களில் முதல் பெண் குழந்தையை ஈன்றெடுத்தார். அடுத்ததாக 2வது பெண் குழந்தை பேரு நடக்கும் போதெல்லாம் முத்துலட்சுமி காட்டை விட்டு வெளியேறி விடுவார். பிறகு அந்த குழந்தை சற்று தவழ்கிற காலத்தில் காடுகளுக்குள் வந்து விடுவார். மீண்டும் 2வது பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை. 3வது பெண் குழந்தை பிறக்கிற போது தான் சில சம்பவங்கள் நடந்தது. முத்துலட்சுமி சிறைக்கு சென்ற அனுபவம் உண்டு. மைசூர் மத்திய சிறையிலே சில வருடங்கள் கழித்த தருணம் சாதாரணமானதல்ல. டிஎஃப்ஓ சீனிவாசன் மரண வழக்கிலே முத்துலட்சுமியும் சேர்க்கப்பட்டிருந்தார். ரேஞ்சர் சிதம்பரநாதன் படுகொலையிலும் சேர்க்கப்பட்டிருந்தார். இஞ்சிக்குழிப்போலி என்கிற இடம் மானையை தொட்டு நிற்கிற மலைத்தொடர், இருட்டு நிறைந்த மரங்கள், செடிகள், கொடிகள், ஆங்காங்கே நீரூற்றுக்கள், கணக்கில் அடக்கா சிறுத்தைகளும் புலிகளும், ஏன் யானைகளும் கூட. அண்ணாந்து பார்க்குற அளவிற்கு ஈட்டி மரங்களும் தேக்கு மரங்களும் விளைந்து கிடக்கிற மென்மையான மலைத்தொடர். சந்தனக்கட்டைகளை வெட்டி முதலாளிமார்களுக்கு விற்பனை செய்கிற இடைத்தரகராக வேலை செய்த காலகட்டம் அது. 1990களில் பிறகு 91, 92, 93 வரை இஞ்சிக்குழிப்போலியிலே கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீரப்பனாருடைய படை தங்கியிருந்தது. சிறு குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என ஒரு பெரும் படை வீரப்பனாரை பின்பற்றி நடக்கத் தொடங்கிய காலகட்டம். இவ்வளவு பேருக்கும் உணவு என்பது முக்கியமான ஒன்று. வீரப்பனாரும் சேத்துக்குழி கோவிந்தன், ஆசாரி குருநாதன் போன்றவர்களெல்லாம் மாபெரும் படைக்கு உணவெடுப்பதற்காக மாதேஸ்வரர் மலை பகுதிகளுக்கு வந்து போகிற வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்படி வந்தபோதுதான் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை பண்ணாரியிலே தங்கியிருந்தது. அரக்கர்கள். ஏன் அரக்கர்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், மாமரத்துக்காடு ஆறுமுகத்தையும் கருப்பனையும் சித்திரவதை செய்து காட்டிற்குள் ஓடவிட்டு சுட்டு கொன்று விட்டு
குறிப்பாக கண்ணை கட்டி சுட்டு கொன்று விட்டு இந்த தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் மாலை முரசிலை போட்டான். வீரப்பனின் முக்கிய தளபதிகள் காட்டுக்குள் தப்பி ஓடுகிற போது சுட்டு கொன்றோம் என்று பொய்ச் செய்தியை பரப்பியதால் அரக்கர்கள் என்று சொல்லுகிறோம். மிஞ்சுக்குழி போலியிலே துணை இராணுவப்படை உலங்கு வானூர்தியின் மூலமாக தேடுதல் வேட்டையை தொடர்கிறது. எப்படி 150 பேர் தங்கியிருக்கிற இடத்தில் சமைக்கிறார்கள். சமைக்கிற போது புகை வெளியே தெரிகிறது. இந்த புகையை காட்டுவாசிகளாக அங்கே இருந்த சில இருளர் குடியிருப்புகளில் உள்ளது. சில பேர் காட்டிற்குள் தேனெடுக்க வருவார்கள், சில பேர் மூங்கில் தொப்பை விட்ட வருவார்கள். இதை பயன்படுத்தி கொண்ட இருளர் சமூகத்தின் ஒரு சில பேர் என்ன செய்தார்கள் என்றால், புகை வருவதை பார்த்து காடுகளுக்குள் ஒளிந்து போய் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பண்ணாரி முகாமில் இருக்கிற தேவாரமுடையிடம் தகவலை சொல்லுகிறார்கள். சொன்னதின் அடிப்படையில் தான் உலங்கு வானூர்தியின் மூலமாக துணை இராணுவப்படை, அதிரடிப்படை, காவல்துறை, வனத்துறை போன்ற அனைவரும் அங்கே வருகிறார். வீரப்பனாருடைய படையை சுற்றி வளைக்கிறது அதிரடிப்படை, அதிகாரப்படை. தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அந்த தாக்குதலே சேத்துக்குழியாரின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு பிறந்த குழந்தை தான் என்பதால் உதரம் போய் கொண்டிருக்கிற சூழலிலும் கூட முத்துலட்சுமி அம்மையாரை விரட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முத்துலட்சுமி கைது செய்யப்படுகிறார். கைது செய்து பண்ணாரி முகாமிலே கொண்டு வந்து சித்திரவதைக்கு உள்ளாகிறார், சிரமத்திற்கு உள்ளாகிறார். காவல்துறையின் அத்துமீறலுக்கு பயன்படுத்தப்படுகிறார். எண்ணற்ற கொடுமைகளை பண்ணாரி சித்திரவதை கூடத்தில் அனுபவித்த முத்துலட்சுமியார் சொல்ல முடியாத துயரங்களையும் விவரிக்க முடியாத சம்பவங்களையும் மனதிற்குள் புதைத்து கொண்டே மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டார். தடா கைதியாக அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக மைசூர் சிறையினுடைய கொடுமைகளுக்கு உள்ளானார் முத்துலட்சுமியார். ஒவ்வொரு நாளும் தனது கணவரை நினைத்து நினைத்து கண்ணீர் வற்றியே கண்ணங்குழிகள் சுருங்கி போனது. பிள்ளைகளை பார்க்க முடியாமல் தவித்தது. தடா வழக்கில் கைது செய்யப்பட்ட முத்துலட்சுமியார் சொல்லனா துயரங்களை மைசூர் சிறையிலும் அனுபவித்தார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னணியில் இருந்த அந்த காட்டுவாசிகள் யார்? தனது மனைவியை காட்டி கொடுத்தவர்கள் யார்? அவர்களை உயிரோடு விடக்கூடாது என்று கருதிய வீரப்பனார் படை கங்கணம் கட்டிக்கொண்டு காடுகளில் அலைந்தது. சத்தியமங்கலம் வனப்பகுதி எல்லைக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள்தான் முத்துலட்சுமியை காட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லி தகவல் வந்த வீரப்பனார் படை அந்த கிராமத்திற்குள் அத்துமீறி நுழைகிறது. நுழைந்த வீரப்பனார் படை யாரெல்லாம் முத்துலட்சுமியை காட்டி கொடுத்தார்களோ, வீரப்பனாரின் தளபதியாக இருந்த சேத்துக்குழியாரின் மனைவியை காட்டி கொடுத்து உயிரை காவு வாங்குவதற்கு துணை நின்றார்களோ, அவர்களை உயிருடன் விடுவது சரியல்ல என்று முடிவு கட்டி கெத்தேசால் என்கிற கிராமத்திற்குள் வீரப்பனார் படை நுழைகிறது. காட்டி கொடுத்த 6 பேரை கொண்டு வந்து நிறுத்துகிறது. சரியாக இரவு 9:15 மணி. 6 பேரும் அருவாள்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கெத்தேசாலை அதிர்ச்சிக்குள்ளாக்கி, பழிக்கு பழியாக நான் எடுப்பேன், எதிரிகளை மன்னிப்பேன், துரோகிகளை ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்று அறைகோல் விடுத்தார் வீரப்பனார் அவர். முத்துலட்சுமி மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் காவல்துறையின் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நீதிமன்றங்களில் அலைந்ததையே அவர் பாதி ஆயுளை குறைத்தது. ஒரு பக்கம் மகள்களின் இயக்கம், இன்னொரு பக்கம் கணவரின் தாக்கம். சொல்ல முடியாத துயரங்களையும் எண்ண முடியாத சித்திரவதைகளையும் அனுபவித்த முத்துலட்சுமியார் தடா சட்டத்தை உடைப்பதற்காகவே எண்ணற்ற போராட்டங்களை மைசூர் சிறையிலிருந்தே நடத்தி காட்டியவர். அவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்த மற்ற ஏனையோருக்கும் தடா சட்டத்தை உடைத்து வெளியேற வேண்டும் என்பதிலே சிறை போராட்டங்களை சிறையில் இருந்தபடியே முத்துலட்சுமியார் தொடர்ந்தார். இந்த செய்திகள் வீரப்பனாரின் காதுகளுக்கு எட்டியது. சிறையிலும் போராட்டமா? கர்நாடக அரசையினி சும்மா விட முடியாது, கங்கணம் கட்டி கொண்டு கர்நாடகாவை வீழ்த்த வேண்டும் என்று காடுகளுக்குள் பயணித்த மகத்தான போர் மறவர் வீரப்பனார் அவர்கள் கர்நாடக அரசிற்கு எதிரான சதித்திட்டங்களை கடுமையாக்கினார். முத்துலட்சுமியாரை விடுதலை செய்யும் வரை நான் எனது ஆயுத போராட்டத்தை முடித்துக் கொள்வதில்லை என்று பகிரங்கமாக கேசட் பேசி இரு மாநில அரசுகளுக்கும் கொடுத்தார். இறுதியாக நீதிமன்றத்தின் மூலமாக ஒவ்வொரு வழக்கையும் கையாண்டு இன்று வரை சில வழக்குகளில் நீதிமன்றங்களில் ஆசராகிற அவலக்கொடுமைதான் வீரப்பனாரின் அன்பு காதல் மனைவி முத்துலட்சுமியாருக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது. முத்துலட்சுமி அம்மையார் எவரும் எதிர்கொள்ள முடியாத அனுபவத்தை வாய்ந்தவர், எதையும் எதிர்கொள்ளும் தைரியமிக்கவர். அவருடைய போராட்டங்கள் வீரியமிக்கவை. முத்துலட்சுமியாருக்கு 2 மகள்கள். 2 மகள்களையும் அவர் கரையேற்றுவதற்கு பட்ட துன்பங்களும் துயரங்களும் ஏராளமானவை. அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அவர் பட்ட வேதனைகள் வலிமையானவை.
மூன்றாவது பெண் குழந்தை கத்திக்கொண்டே இருக்கிறதே காடுகளில் காட்டி கொடுத்து விடும் என்பதற்காக ஒரு மூதாட்டியிடம் வளர்க்கச் சொன்ன நேரத்தில் அந்த மூதாட்டி இந்த குழந்தையை வளர்த்தால் நமக்கும் சிக்கல் வரும் என்று கருதி அந்த குழந்தையை நெல் கொடுத்து கொன்ற கொடூர சம்பவங்கள். மனம் தளராது மைசூர் சிறையில் போராடிய முத்துலட்சுமியார் ஒவ்வொரு வழக்காக பிணை வாங்கி வெளியிலே வந்து வழக்கை இன்று வரை நடத்தி கொண்டிருப்பவர். எண்ணற்ற கொலை வழக்குகள், கடத்தல் வழக்குகள், ஞானை தந்தங்கள், வெட்டிய வழக்குகள் என்றெல்லாம் பல்வேறு வழக்குகளை அவர் மீது அதிகார வர்க்கம் திணித்து அடக்குமுறைகளை ஏவிவிட்டது. ஆனால் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று தைரியத்தோடு சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம், சட்டம் தனக்கு தண்டனை கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள தயார் என்று கம்பீரத்தோடு இன்றும் நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளில் ஏறி சுமைகளை சுகமாக்கியவர். இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் மாநில மகளிர் அணி தலைவியாக மிகச்சிறந்த பேராற்றல் மிக்க பெருமணியை செய்து கொண்டிருக்கிறார். வீரப்பனாரின் அன்பு காதலி, இல்லை இல்லை உற்ற துணைவி, நெஞ்சுரத்தோடு தமிழக வீதிகளில் தமிழர்களுக்காகவும் தன்னலமற்ற தியாகத்தை செய்யக்கூடிய இடத்தில் இன்று முதலிடத்தில் காணப்படுகிறார். அவர் செய்த போராட்டங்கள் சிறையிலிருந்து வீரியமிக்கவை. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் கடமை ஆற்றுவதற்கு மகத்தான பணியை அள்ளும் பகலும் அயராது உழைத்து கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனுக்கு துணையாக நின்று களத்தில் போராடக்கூடிய வல்லமை பெற்ற மாபெரும் சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். வீரப்பனாரின் அன்பு மகள் வித்யாராணி, செல்லமாய் வளர்க்கப்பட்ட ஓவிய மகள், படித்து பட்டயம் பெற்று இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கருதினார் வீரப்பனார். ஆனால் மூத்த மகள் பட்டயம் பெற்றாலும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு வீரப்பனாருக்கு நேர் எதிரான கட்சியாக இருந்த பாரதிய ஜனதாவில் தன்னை இணைத்து கொண்டு களப்பணியாற்றி வெல்ல முடியாமல் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு சிறிய கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யாராணி களமாடி கொண்டிருக்கிறார். இளைய மகள் விமலா ராணி, ஆனால் விஜயலட்சுமி என்று அழைப்பார்கள். இளைய மகள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் எண்ணற்றவை. படிப்பதற்கு கூட யார் பெத்த பிள்ளை என்று சொல்லாமல் படித்த காலகட்டம். தகப்பன் பெயரை அறியாமல் வளர்ந்த குழந்தை படித்து பட்டமாக்கி இன்றைக்கு ஒரு வலையொலித்தளத்தை அமைத்து அதிலே வீரப்பனாருடைய வீரதீர செயல்களை பேசி அன்றாடம் நாம் உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு சேலத்தில் சிக்கனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறிய மகள் ஒரு மாபெரும் பேச்சு புரட்சியாளராக மாறி எண்ணற்ற கருத்துக்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கி கொண்டிருக்கிறார். ஆக முத்துலட்சுமி விதைத்த விதைகள் வீரியமிக்கவை. வீரப்பனார் உருவாக்கிய செடிகள் வலுவானவை. இன்று ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறது. நன்றி.